இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 24வது நாள். இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இந்த உம்முடைய வார்த்தையில் வியப்புக்குரியவற்றை அனைத்தையும் நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை பிரகாசித்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தெளிவாக கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தரலும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளங்களை திறந்தரலும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பவுலடிகளார் ரோமையில் உள்ள இறை மக்களுக்கு எழுதிய கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ரோமியருக்கு எழுதிய கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்து சிந்தித்து வருகிறோம். இப்பொழுது நாம் இருக்கும் பகுதி 4வது பகுதி. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்கிறேன்னா அந்த முக்கியமான கருத்தாவது நம்முடைய மனதில் எப்பவுமே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கும்போது நாம் அதில் முக்கியமான பகுதி என்ன, அதோட முக்கியமான கருத்து என்ன, அது எப்பவுமே மனசில் இருக்கணும். அதாவது எவ்வாறு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வது, இந்த வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்வது தூய ஆவியானவர். எனவே இந்த அதிகாரத்தில் 8வது அதிகாரம் நாம் தியானித்து வருகிறோம். இதில் முழுவதும் தூய ஆவியானவரை பற்றி தான் அங்கே உள்ளது. இந்த 4வது பகுதி ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் முடிய வருகிறது. அது வரைக்கும் இந்த பகுதி 4வது பகுதி. இப்போ நாம் இருப்பது 8வது அதிகாரத்தில் இருக்கிறோம். தூய ஆவியானவரை பற்றி நாம் ஆழமாக தியானிக்கிறோம். தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். நேற்று தினம் நாம் 27வது வசனத்தோடு நாம் தியானித்தோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 27வது வசனத்தோடு நாம் முடித்தோம். இன்றைக்கு நாம் 28வது வசனத்திலிருந்து பார்ப்போம். இது முக்கியமான ஒரு வசனம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 28வது வசனம். அதாவது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர், கடவுளிடம் அன்பு கூறுவோர், அன்பு கொண்டுள்ளோர், அதாவது திருச்சட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டோர், நன்மைக்காகவே அனைத்திலும் தூய ஆவியானவர் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். கடவுளிடம் அன்பு கொண்டுள்ளோர், அதாவது திருச்சட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டோர், அவர்களுடைய நன்மைக்காகவே தூய ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? பவுலடியா சொல்ற நமக்கு தெரியுமே. அன்பாதவர்களே, எத்தனையோ காரியங்கள் இன்னும் நாம் அறியாமல் இருக்கிறோம். அவர் எவ்வளோ உறுதியாக சொல்கிறார், நமக்கு தெரியுமே. தூய ஆவியானவர் எல்லாவற்றிலும் நம்முடைய நன்மைக்காகவே அவர் ஒத்துழைக்கிறாராம், தீமைக்காக அல்ல. இட்ஸ் எ ஜென்டில் ஸ்பிரிட். அவர் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டார். இட்ஸ் எ ஜென்டில் ஸ்பிரிட். அவர் நம்முடைய நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறாராம். அப்போ இந்த 28வது வசனம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் நம்முடைய நன்மைக்காக செய்கிறார் கடவுளே. இந்த பைபிள்லே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வசனம் இந்த வசனம். கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வசனம் இந்த 28வது வசனம். அதே நேரத்தில் தவறாக பயன்படுத்தக்கூடிய வசனமும் இந்த 28வது வசனம். ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், the most used and misused verse in the Bible. The most used and misused verse in the Bible. 28வது வசனம். எது நடந்தாலும், ஏதாவது ஒன்று கிடைக்கலையா, வேலைக்கு போகிற இன்டர்வியூ கிடைக்கலையா, இல்லை பரீட்சை அவ்வளோ மார்க் கிடைக்கலையா, இல்லை விழுந்துட்டு அடிபட்டுருச்சா, டிராஃபிக்கில் பிளாக் ஆகிருச்சா, ஏதாவது வியாதி வந்துருச்சா, எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான். எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான். திருமண வாழ்க்கை சரியாக முடியலையா, இல்லை குழந்தை, எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான். எல்லாம் அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை, எல்லாம் கடவுள் உங்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறாருங்க, கடவுள் உங்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறாருங்க. அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வசனமும் இது தான், அடிக்கடி தவறாக பயன்படுத்தக்கூடிய வசனமும் இதுதான். ஏன்னா நன்மை என்னன்னு தெரியல நமக்கு.
நன்மைக்குன்னா இப்போ ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போகிறோம். இந்த இன்டர்வியூவில் கிடைக்கல, வேலை கிடைக்கல. அப்போ உங்களுடைய நன்மைக்காக தான் கடவுள் செய்கிறாருன்னா, இதை விட நல்ல வேலை கிடைக்கும்பா. அதுதான் நம்முடைய அர்த்தம் தான். இது கிடைக்கலன்னா கடவுளுடைய நன்மைக்கு தான் செய்கிறாரு, இதை விட நல்ல வேலை கிடைக்கும், அதுதான் நம்முடைய நன்மை. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அது நம்ம அப்புறம் சிந்திப்போம், தியானிப்போம். ஆனால் அடுத்து நம்ம இப்போ தியானிக்க போகிறது யாருக்கு கடவுள் நன்மைக்காக செய்வார். அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, நிபந்தனை இருக்குது. அனைவருக்கும் கடவுள் நன்மைக்காக செய்ய மாட்டார். தூய ஆவியானவர் அனைவருக்கும் நன்மைக்காக செய்ய மாட்டார். ஒரு கண்டிஷன் யாருக்கு? கடவுளை அன்பு செய்கிறவர்களுக்கு. கடவுளிடம் அன்பு கொண்டுள்ளோர், அப்படிதான் அந்த வசனமே தமிழில் தொடங்குது. கடவுளிடம் அன்பு கொண்டுள்ளோர். அப்போ கடவுளிடம் அன்பு கொண்டுள்ளோர்னா கடவுளை அன்பு செய்வதுனா என்ன? இன்றைக்கி நாம் கடவுளை அன்பு செய்வதுனா இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இயேசுக்கு முன்னாடி உட்காந்து, நற்கருணை ஆண்டவர் முன்னாடி உட்காந்து, கோயிலில் முன்னாடி உட்காந்து, இயேசுவே நான் உங்களுடைய அன்பு செய்கிறேன் இயேசுவே அப்படி சொல்கிறதா இன்றைக்கி நம்ம இயேசுவை அன்பு செய்வதாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். பலர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு செயல் கிடையாதுங்க. இது உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்பு கிடையாதுங்க. ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை தியானத்துக்கு முன்னாடி நாம் நன்றாக கடவுளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு யாருடைய அன்பும் தேவையில்லை, யாருடைய இரக்கமும் தேவையில்லை, யாருடைய செயலையோ ஊழியமோ ஒன்றுமே கடவுள் தேவை கிடையாது. கடவுளுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா அப்புறம் அவர் கடவுளே கிடையாது. கடவுளுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் அவர் கடவுளே கிடையாது. ஆனால் கடவுள் யாரு? அவர் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். இஸ் ஆல் இன் ஆல். இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட். அவர் எல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அறிவு நிறைந்தவராக இருக்கிறார். மாட்சி நிறைந்தவராக இருக்கிறார். வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நிறைந்து வழிகிறது, பொங்கி வழிகிறது. அவருக்கு ஒன்றுமே தேவை கிடையாதுங்க. நம்ம தான் ஒரு மனிதனுடைய அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. நாம் அவர்கள் அன்பு செய்கிறோம், அவர் நம்மை அன்பு செய்கிறார். நமக்கு அன்பு தேவைப்படுகிறது, உதவி தேவைப்படுகிறது, எல்லாம் ஒரு உற்சாகம் என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் கடவுளுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அப்படி ஏதாவது ஒன்று தேவைன்னு வந்துச்சுன்னா அவருக்கு, அப்போ அவர் கடவுளே கிடையாது. ஹி இஸ் நோ மோர் காட். ஆனால் அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. இந்த பூமியில் உள்ள அனைத்தையும், வானத்தில் உள்ள அனைத்தையும் எல்லாம் அவருக்குரியது, எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருக்கு சொந்தமானது. நாம் ஒன்றும் அவர் கொடுக்க தேவையில்லை, அவர் தேவையில்லை. இதில் ஒரு வசனத்தை தியானத்தை நன்றாக இருக்கும். திருத்தூதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 25வது வசனம். திருத்தூதர் பணி 17வது அதிகாரம் 25வது வசனம். கடவுள் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் தருகிறார். கடவுள் உயிரையும் மூச்சையும் நமக்கு அனைத்தையும் தருகிறார். மனிதர் கரங்களால் செய்யப்படும் எந்த ஒரு ஊழியமும் அவருக்கு தேவையில்லை. மனிதர்களுடைய கரங்களால் செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழியமும் அவருக்கு தேவையில்லை. அருமையான வசனம். அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஏதாவது தேவைன்னா அப்புறம் அவர் கடவுள் கிடையாது. ஒன்றுமே தேவையில்லை. அப்போ கடவுளை அன்பு செய்வது அப்படின்னா என்ன? கடவுளை அன்பு செய்வது என்றால் ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அன்பு கிடையாது. மாறாக நாம் கடவுளை முழுமையாக அறிந்து, கடவுள் யார் என்று அறிந்து, கடவுள் நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்று அறிந்து, கடவுள் நமக்கு எவ்வளவாக இரக்கம் காட்டியிருக்கிறார், கடவுள் நம்மீது எவ்வளவு கருணை காட்டியிருக்கிறார், கடவுள் நம்மீது எவ்வளவு அருள் பொழிந்திருக்கிறார், அதெல்லாம் அறிந்த பிறகு நாம் அவருக்கு விருப்பமானதை செய்வது, அவருடைய உள்ளத்திற்கும் மனதிற்கும் விருப்பமானதை நாம் செய்வது, அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தாமல் நாம் வாழ்வது, இதுதான் கடவுளை அன்பு செய்வது என்பது பொருள். அதாவது என்னுடைய ஏதாவது செயல், ஏதாவது ஒரு பேச்சு, ஏதாவது ஒரு பார்வை கடவுளுக்கு துயரத்தை கொண்டு வருமா என்ற ஒரு பயம். ஏன்னா கடவுள் என்னை அவ்வளவாக அன்பு செய்துள்ளார். தம்முடைய உயிரே கொடுத்து என்னை அன்பு செய்துள்ளார். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை அன்பு செய்துள்ளார்.
அவர் என் மீது அவ்வளவா இரக்கம் காட்டியுள்ளார். அப்போ அதெல்லாம் நினைத்து, கடவுளே, நான் என்னுடைய செயலால் என்னுடைய வார்த்தையால் உம்முக்கு வேதனை கொண்டு வந்து விடுவேனோ, உம்முடைய இதயத்திற்கு துயரத்தை துக்கத்தை கொண்டு வந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி அந்த பயத்தோடு இறை அச்சத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்துவது வாழ்வது, இது கடவுளை அன்பு செய்வது என்பதாகும். இதன் நிமித்தம் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பது. ஏதோ பயத்தினால் கடைபிடிப்பதல்ல, அவர் நம் மீது அன்பு காட்டியதை உணர்ந்து அதை அறிந்து நாம் அவருடைய வார்த்தையை அன்பினால் கடைபிடிப்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் நாம் எல்லாவரையும் மேலாக கடவுளை நாம் அன்பு செய்வது என்றால் கடவுளை விரும்புவது. அந்த வார்த்தை நன்றாக கவனிங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாரையும் விட மேலாக கடவுளை விரும்புவது. desiring God, delighting in God more than his gifts. கடவுள் தரும் கொடைகளை விட, கடவுள் தரும் ஆசீர்வாதங்களை விட கடவுளை விரும்புவது. இன்றைக்கு நாம் செய்கிற தவறு என்ன? தவறுன்னு சொல்ல முடியாது, நம்முடைய வாழ்க்கை அப்படி போய்விட்டது. கடவுள்கிட்ட என்ன கிடைக்கும்? இந்த சிறு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா வேலை முடிச்சுட்டு வரும்போது அப்பாவோட கையை தான் பார்ப்பாங்க. கையில் ஏதாவது இருக்கா, கையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இனிப்பு பலகாரம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காரா, கையை பார்ப்பாங்க. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் கையை தான் பார்க்குறாங்க. இவர்களுக்கு கடவுள் மீது அன்பு கிடையாது. அந்த குழந்தைக்கு கடவுள் அப்பாட்ட அன்பு கிடையாது. அப்பாட்ட ஏதாவது கிடைக்குமா தான் அந்த குழந்தை பார்க்குது. ஆனால் வளர்ந்தவர்கள் அப்படி கிடையாது. அப்பாவுடைய மனது என்ன, இன்னைக்கு அப்பா என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு அப்பா என்ன விரும்புகிறாரு, அப்படிதான் வளர்ந்தவங்க பார்ப்போம். கிறிஸ்துவலாகனா அப்பாவுடைய கையை தான் இன்னைக்கு பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல, அது தொடக்கத்தில் ரைட்டு, அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்பாவுடைய உள்ளம் என்ன, அப்பாவுடைய மனது என்ன, அப்பாவுடைய இதயம் என்ன, அவர் என்ன விரும்புகிறாரு, அதை நான் செய்யணுமே அப்படின்னு ஒரு ஆவல். அப்போ அப்பாவை விரும்புவது, கடவுளை விரும்புவது. அருமையான வசனம் ஒன்று உண்டு. திருப்பாடல் 73வது திருப்பாடல், புக் ஆஃப் சாம்ஸ் 73வது திருப்பாடல் 25வது வசனம். 73ல் 25வது வசனம். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு யார் உண்டு? விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு யார் உண்டு? சரி, அது பரவாயில்ல. மண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு வேற விருப்பம் இல்லை. மண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு வேற விருப்பமே இல்லை. பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கை காலகட்டத்தில் அவர்கள் எழுதிய வார்த்தைகள். நாமெல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கணும். அவர்களை விட நாம் எவ்வளவா கடவுளை விரும்பணும். இன்றைக்கு நாம் கடவுளை எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாரையும் விட மேலாக கடவுளை விரும்புகிறோமா? கடவுள்னு சொல்லும்போது இப்போ நம்ம இயேசுன்னு எடுத்துக்குவோம். இயேசுவை விரும்புகிறோமா? Are we desiring Jesus? Are we delighting in Jesus? அவருடைய கொடைகளை விட, அவர் தரும் ஆசீர்வாதங்களை விட, அவர் தரும் நன்மைகளை விட அவரை விரும்புகிறோமா? இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனம். என்னை விட தன் தந்தையோ தாயையோ மனைவியோ மக்களையோ சகோதரர்களையோ நேசிப்பவர், அன்பு செய்பவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது. எனக்கு சீடராக இருக்க முடியாது. என்னை விட நீங்கள் யாரையாவது அன்பு செய்தால், அன்பு செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் என்னை விட மேலாக யாரையாவது அன்பு செய்தால், உங்களுடைய இரத்த உறவினராக இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், உன் நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அவர்கள் எனக்கு சீடராக இருக்க முடியாது. அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் அந்த யோபோட வாழ்க்கையை பாருங்களேன். இந்த வசனத்தை நாம் நிறைவேற்றணும், இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும், இது நமக்காக எழுதப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் யோபை பாருங்க. அவர் மக்களை இழந்தார், எல்லா உடைமைகளையும் இழந்தார், அப்பவும் கடவுளை ஆராதித்தார். 10 மக்களும் ஒரே நாளில் செத்து போனாங்க. ஒரு நாளில் ஒரு வீட்டில் 10 சவப்பெட்டி,
10 சவப்பெட்டி. அவர் முணுமுணுக்கலையே, கடவுளுக்கு எதிராக ஒன்றும் சொல்லியே. அப்பவும் கடவுளை தரையில் விழுந்து ஆராதித்தாராம். அப்பனா கடவுளை, நீ தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. இந்த மக்களை விட, இந்த ஆடு மாடு ஒட்டகம், இந்த கால்நடைகளை விட, என்னுடைய சொத்தை விட, என்னுடைய செல்வத்தை விட நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று ஆராதித்தார். எவ்வளவு அற்புதமான பழைய ஏற்பாட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு. அப்ப நாம் எவ்வளவு இன்னும் அதிகமாக கடவுளை அன்பு செய்யணும். ஆதாம்கிட்ட கடவுள் சொன்னாரு, இந்த பழத்தை சாப்பிடாதுப்பா, இந்த குறிப்பிட்ட கனி சாப்பிடான்னு சொன்னாரு. ஆனா மனைவி கொண்டு வந்து கொடுத்தப்போ சாப்பிட்டாரு. அப்ப கடவுளை விட மனைவி தான் அவருக்கு முக்கியம். கடவுளை விட மனைவி தான் முக்கியம். அதான் நீங்க நடக்குது. மனைவிக்கு கடவுளை விட கணவர் தான் முக்கியம். கடவுளை விட இன்னைக்கு பிள்ளைங்க தான் முக்கியம். நிறைய பேர், நான் தப்புன்னு சொல்ல, நாங்கள் யாருக்காக வாழுறோம்? நாங்கள் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறோம். அது மாதிரி கடவுளுக்காக வாழுங்க. அப்புறம் என்ன நம்ம கிறிஸ்தவங்க? அப்போ கடவுளை அன்பு செய்வது என்பது கடவுளை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்வு. The center focus is Jesus. கடவுளை மையமாக நான் எது செய்தாலும், எது சாப்பிட்டாலும், எங்க சென்றாலும், என்ன சொன்னாலும் இது கடவுள் விரும்புகிறாரா? விரும்புகிறார் என்றால் செய்வோம், விரும்பலான செய்ய மாட்டேன். அது யார் என்ன சொன்னா என்ன, மனைவி சொன்னா என்ன, கணவன் என்ன சொன்னா என்ன, பிள்ளைங்க என்ன நினைச்சாங்க என்ன, ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஐ எம் நாட் பாதர்டு. இது என்னுடைய அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால செய்ய மாட்டேன். இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால நான் குடிக்க மாட்டேன். இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, அப்படி நான் பேச மாட்டேன். இதுதான் கடவுளை அன்பு செய்வது. அவருடைய அன்பை உணர்ந்து நாம் இப்படி செயல்படுவது. உலகத்தில் மக்கள்லாம் அப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க கடவுளுடைய அன்பை உணர்ந்து அதை ருசி பார்த்த பிறகு அவங்க செய்வது கிடையாது. அது அவங்களுடைய மனசாட்சி பிரகாரம் அவங்க வாழ்கிறாங்க. நாம் கடவுளை அன்பு செய்வது என்பது அவருடைய அன்பை அனுபவித்து ருசி பார்த்து அப்புறம் நாம் அவரை அன்பு செய்வது, இப்படி வாழ்வது. இது தான் கடவுளை அன்பு செய்வது. இப்படி கடவுளை அன்பு செய்பவர்களுக்கு எல்லாம் நன்மைக்காகவே அமையும். தூய ஆவியானவர் எல்லாம் நன்மைக்காகவே ஒத்துழைக்கிறார் நமக்காக. இது நமக்கு தெரியுமே என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் மோயிசன் எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. மோயிசனும் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் சேர்ந்து கனான் தேசத்துக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். அப்பொழுது அங்கே இவங்கள்ட்ட ஒரு தப்பு நடந்துச்சு, ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. கடவுள் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சாங்க. கடவுளை எப்படி ஆக்கிட்டாங்க? ஒரு கன்றுக்குட்டியாக மாற்றிட்டாங்க. புல்லு திங்கிற கன்றுக்குட்டியாக கடவுளை மாற்றிட்டாங்க. சரி, அது நமக்கு தெரியும். அப்போ கடவுள் அவர்கள் மேல் சினம் கொண்டவர்களாக கடவுள் மோசத்தை சொன்னார், இங்கே பாரு, இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, இவங்க இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால இனி நான் உங்களை வழி நடத்தலை, எனக்கு பதிலாக ஒரு வானதூதரை நான் அனுப்புகிறேன், அவர் அந்த கனான் தேசம் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வார், அந்த பாலும் தேனும் ஒழுகும் அந்த கனான் தேசத்துக்கு அவர் வழி நடத்துவார், எதிரிகளை அவர் முறியடிப்பார், எல்லாம் இந்த வானதூதர் செய்வாங்க, நான் வரல அப்படின்னு மோசத்தை சொன்னோன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படியா, நீங்க வந்தேன்னா, வானதூதர் வந்தேன்னா எங்களுடைய காரியம் நடக்குதா? அதுதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் மோசே அப்படி சொல்ல, கடவுளே, ஆண்டவரே, நீங்க மட்டும் எங்களை கொண்டு போலனா நாங்கள் இங்கேருந்து ஒரு அடி வைக்க மாட்டோம், ஒரு ஸ்டெப் வைக்க மாட்டோம். விடுதலை பயணம் 33வது அதிகாரம் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. விடுதலை பயணம் 33வது அதிகாரம், அதாவது புக் ஆஃப் எக்ஸடஸ், தொடக்கத்திலேருந்து வாசிச்சு பாருங்க. அருமையான அதிகாரம் அது. நீங்க மட்டும் எனக்கு கொண்டு போகலன்னா எங்களை நாங்கள் போக மாட்டோம். வானதூதரெலாம் எங்களுக்கு வேண்டாம், வானதூதருக்கு கூட்டிட்டு போகலாம் எங்களுக்கு வேண்டாம். நீங்க வரீங்களா? நீங்களே நீ கூட்டிட்டு போறீங்களா? கடவுள் சொல்றாரு, ஏப்பா நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார்ப்பா, எல்லாம் அவர் செய்வார். அப்புறம் என்ன? நோ 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 நோ, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் கூட்டிகிட்டு போனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அதுவும் இல்லையா, என்னை வாழ்வின் புத்தகத்திலேருந்து என் பேரை எடுத்துருங்க அப்படின்னா எனக்கு இந்த உயிர் வேண்டாம். பா, எவ்வளோ அன்பு, கடவுள் மேலே எவ்வளோ ஒரு பற்று. அது மாதிரி நாம் எங்கே போயிட்டோம்? நமக்கு வானதூதர் வந்தேன்னா, எந்த ஒரு கடவுள் மனிதரை அனுப்பினா, வானதூதர் அனுப்பினா நம்ம வேலை நடக்குதா? நம்ம காரியம் நடக்குதா?
அன்பார்ந்தவர்களே, கடவுளை அன்பு செய்வது என்பது கடவுளை விரும்புவது, அவரை மட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை விரும்புவது, அவருடைய மனதையும் உள்ளத்தையும் மனதில் துக்கத்தை கொண்டு வராமல் எப்போதும் செயல்படுவது. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம், த லெட்டர் டு த எஃபேசியன்ஸ். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். கடவுளுடைய ஆவியானவருக்கு துயரத்தை கொண்டு வராதீர்கள். கடவுளின் ஆவியானவருக்கு துயரத்தை, துக்கத்தை கொண்டு வராதீங்க. 4வது அதிகாரத்தில் 30வது வசனம். அந்த ஆவியார் நம்ம அவ்வளவு, யாருக்கு நம்ம துக்கத்தை கொண்டு வர முடியும்? யாருடைய உள்ளத்தை நாம் வேதனைப்படுத்த முடியும்? யாரெல்லாம் நம்மை அன்பு செய்கிறார்களோ அவர்களை தாங்க நம்ம வேதனைப்படுத்த முடியும். ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் நாம் அவங்களை வேதனைப்படுத்த முடியாது. அவங்க யாரோ, நம்ம யாரோ. ஆனால் நம்ம பெற்றோர்கள், நம்ம அப்பா அம்மா, நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்ம யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை தான் வேதனைப்படுத்த முடியும். அப்போ தூய ஆவியானவரை நீங்கள் வேதனைப்படுத்தாதீங்க, அவருக்கு துயரத்தை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவா நம்ம அன்பு செய்கிறாரு, எவ்வளோ நம்ம மீது இரக்கம் காட்டுறாரு. அன்பார்ந்தவர்களே, எப்படி நாம் கடவுளை அன்பு செய்வது? அவர் நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார்? இதை எடுத்து கொள்ளுங்கள். எவ்வளவு பாவங்களை அவர் மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்கள், அருவருப்பான காரியங்களை மன்னித்தார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36லேருந்து 50 முடிய வாசிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் முடிய வாசிச்சு பாருங்க. இயேசு ஒரு முறை ஒருத்தருடைய வீட்டில் விருந்துக்கு சென்றிருப்பார். அப்பொழுது பாவியான ஒரு பெண் தன்னுடைய கண்ணீரால் அவருடைய இயேசுடைய காலை நனைத்து கூந்தலால் துடைத்து பரிமள தைலத்தை ஊற்றுவார். அப்போ அவங்களாம் கேட்பாங்க, என்ன இயேசுவே இந்த பாவியான, கேட்க மாட்டாங்க, நினச்சிக்குவாங்க இவருக்கு என்ன இந்த பொண்ணு பாவின்னு தெரியாதா அப்படின்னு. அப்போ இயேசு அவங்கள்ட்ட ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் நிறைய பணம் ஒருத்தர் கடனாக கொடுத்துருந்தாரு, வேற ஒருத்தருக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுத்துருந்தாரு. ஆனால் 2 பேருடைய கடனும் அவர் தள்ளுபடி செய்தார். அப்போ இதில் யார் அந்த தலைவரை அதிகமாக அன்பு செய்வாங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, யாருக்கு அதிகமான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதோ அவர்கள் தான் அந்த எஜமானை நேசிப்பாங்க, தலைவரை நேசிப்பாங்க, அன்பு செய்வாங்க சொன்னார். அன்பாக அதுதான் இந்த பெண்ணோட வாழ்க்கையில் நடந்தது. கடவுள் எவ்வளவா அவளை மன்னித்தார், அந்த கடனை எல்லாம் தள்ளுபடி செய்தார். அதை நினைத்து அவருடைய கண்ணீர் முழுவதும் இயேசுடைய பாதத்தில் விழுந்தது. இது தாங்க அன்பு. பரிமளம் எல்லாத்தையும் கொட்டினாள். இது என்ன பரிமளம்? இது எவ்வளவு விலை உயர்ந்தா என்ன? அவர் எவ்வளவா என்னை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் பொழுது, அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது, அப்பதாங்க நம்ம எல்லாம் அவருடைய பாதத்தில் கொட்ட முடியும். நம்ம சும்மா எதுக்காக கொட்டுறோம்னா, இதனால் நமக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, இதிலிருந்து நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா, இப்படி கொட்டுனா நமக்கு ஏதாவது கிடைக்குமா, அதனால கொட்டுறோம். ஆனால் அந்த பெண் அப்படி கொட்டல. எல்லாம் இயேசு, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும், எனக்கு யாரும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும். அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாயில வருமா, உள்ளத்திலிருந்து வருமா? இயேசுவே எனக்கு நீ மட்டும் போதும். அதுதாங்க உண்மையான அன்பு. இது ஏதோ நான் சொல்றதுனால நீங்க சொல்லாதீங்க. இது உள்ளத்திலிருந்து அவர் நம்ம எவ்வளவாக அன்பு செய்தார், எவ்வளவாக மன்னித்தார், எவ்வளவா இரக்கம் காட்டினார் என்று அறிந்து கொள்ளும் பொழுது அப்போ நம்முடைய உள்ளத்திலிருந்து வர்ற ஒரு வார்த்தை. இது தாங்க ஜெபம். இது தாங்க இயேசுவை புகழ்ந்து பாடுவது. இது தாங்க இயேசுவை அன்பு செய்வது. அன்பாதவர்களை ஜெபிங்க. அன்பு தந்தை இறைவா, இன்னும் நாங்கள் உம்மை அதிகமாக அறிந்து கொண்டு, உம்மை அதிகமாக நேசிக்க, அன்பு செய்ய, எல்லாவற்றையும் விட மேலாக உம்மை மட்டும் விரும்ப எங்களுக்கு அந்த அருள் நீங்க தாங்க, அந்த விருப்பத்தை நீங்க தாங்க என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.